முகத்தை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் இருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, இயேசுவினுடைய மகத்தான நாமத்தை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க தொனி உயரட்டும். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, நம்மை நடத்தி இருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. சத்தம் உயரும் போதுதான் எல்லா தடைகளும் கீழே போகும். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை துதியுங்கள். ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபை பெரியது, எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற இரக்கம் பெரியது, எங்களுக்கு நீர் செய்த சகாயம் பெரியது. ஆண்டவரே, குறைவின்றி எங்களை நடத்தினீரே, நன்றி அப்பா. எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுகிறீரே, நன்றி. Thank you Jesus. ஸ்தோத்திரம். இந்த முழு ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்தி கர்த்தருடைய நாமம் உயர்த்துகிற இந்த இடத்துல தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமையை நாங்கள் காணும்படியாக நாங்கள் உம்மை தரிசிக்க, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க, உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால் நிறைந்து நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய தெய்வீக கரத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இரண்டாம் தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நாம் எல்லாம் நம்ம இடத்துல அமர்ந்து நாம் கர்த்தரை உயர்த்த போகிறோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு அடைக்கலமா இருக்கிறார். எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கிறார்? ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இந்த காலை வேளையில நாம் உயர்த்தி ஒன்று சேர்ந்தவரை பாடி போற்றுவோம்.
காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார் இந்த தேவன் என்றென்றும். சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவன். அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. Thank you, Jesus. கானக பாதை காரிருளில் கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். எல்லாரும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே, என் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கையும் செழிக்க வைக்கிற அற்புதமான ஆண்டவர். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே. எல்லாரும் மறுபடி அநாதி தேவன் என் அடைக்கலமேன்னு பாட்டு. அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே. அவன் நித்திய புயங்களின் ஆதாரமே. இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார்.
ஹல்லேலூயா. அனாதி தேவன் என் அடைக்கலம் சொல்லும் போதே ஒரு தைரியம் வருது பாருங்க. எனக்கு வருது, உங்களுக்கு வருதான்னு தெரியல. பக்கத்துல பார்த்து கேளுங்க, தைரியம் வருதா? மற்றதெல்லாம் சொல்லும்போது தைரியம் வர மாட்டேது. அனாதி தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு அனாதி தேவனா இருக்கிறார் என்றால் அதுல ஒரு தைரியம். அதான் சொல்லி பாடுறேன், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? என்றென்றும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவனா இருக்கிறார். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் மரண பரியந்தம் என்னை நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அதுலதான் தைரியம். சூழ்நிலை வேற மாதிரி தான் இருக்கும், சூழ்நிலை ஆப்போசிட்டா இருக்கும். ஆனா நான் சொல்லணும், என் வாயை திறந்து, மரண பரியந்தம் நடத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆராதனை வேளையில இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, ஏதோ சும்மா சொல்லணும், உற்சாகம் அடையணுன்றதுக்காக இல்லை. என் தேவன் இப்படிப்பட்ட நான் விவரிக்கணும். அதுதான் ஆராதனை. அதை நினைக்கும் போதே இந்த அனாதி தேவன் காலையில முதல் ஆராதனையில இந்த பாட்டை பாடின உடனே இவரு எனக்கு அடைக்கலமா இருக்கிறாரு, இது போதுமே, இதை விட வேற என்ன வேணும்? இதை விட வேற ஒண்ணுமே வேணாம். யோபு சொல்றாரு பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அப்படி என்றால் இந்த தேவன் செய்ய நினைக்கிற காரியத்தை என் வாழ்க்கையில தடுக்கக்கூடிய விதத்தில் பலர் முயற்சிக்கலாம், பிசாசு பல விதத்தில் போராடலாம். ஆனால் எனக்கு ஒரு தைரியம், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். என்னை மரண பரியந்தம் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி பாடும்போதே ஒரு தைரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆண்டவர் எனக்கு செய்வார்? சில நேரத்தில் அறிகுறி தோணாது, காற்றை பார்க்க மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க. ஆனா வாய்க்கால்களை நிரம்ப வைக்கிற மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, கர்த்தரை ஆராதிக்க வர்ற இடத்துல என்னதான் சோர்ந்து போய் வேதனையோடு மனதுல சில பாரத்தோடு வந்தாலும் சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு கூட சில பேர் உள்ள வந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விடாது, திராட்சை செடி அது கனி கொடுக்காம போனாலும் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் எனக்கு தருவார். சோதனைகள், பலவீனங்கள், பாரங்கள் நம்மை அழுத்துகிறது. சில வேளையில ஏன் இந்த வாழ்க்கை, ஆண்டவர் சொன்னார் பாருங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம். அந்த மாதிரி போராட்டத்தோட சில நேரத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நாம் வருகிறோம். ஆனா வருகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியம் எப்படி கிடைக்குது? இந்த வார்த்தை சொன்னா தைரியம் கிடைக்கும். என்ன வார்த்தை? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் சபையை நடத்துவார். நடத்துகிற கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவரை உயர்த்த வந்திருக்கிறேன். இப்போ ஒரு பாட்டு பாட போறோம், புது பாட்டு தான். என்னப்பா புது பாட்டா பாடி போர் அடிக்க வைக்கிறீங்கன்ற மாதிரி பாக்குறீங்க. பாட்டு பாடுறதுல ஒரு என்ன சொல்றது, பழைய பாட்டு புது பாட்டுன்னு இல்லை, அந்த பாட்டுல இருக்கிற வரிகள். இப்ப நான் பாட போற பாட்டு, அந்த வரிகள் நிச்சயமா என்னை தொட்டது. நான் நம்புறேன் அது உங்களையும் தொடும். ஏன்னா நம்ம சும்மா சாதாரணமானதை பாடலை, அனுபவத்தை பாடுறோம், நிஜத்தை பாடுறோம், நிஜமான கர்த்தரை பாடுறோம். அப்படின்ற எண்ணத்தோடு ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தி இப்போ ஒரு அற்புதமான பாடல், அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரை உயர்த்துவோம்.
சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். சத்தமா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க. செய்து முடிப்பவர். பின்னாடி இருக்கிற எல்லாரும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்காலை நிரம்ப செய்வீங்க. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்தீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செஞ்சு முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. அப்படி சொல்லும். காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. குறைந்து போகாத அளவிற்கு நிறைவாய் நடத்துகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை வந்தாலும் குறை நீக்குகிற வல்லவர். என் குறைகளை நீக்கி என்னை நடத்துகிற தெய்வம் அவர். அதை சொல்லி உயர்த்துவோம். அத்திமரம் துளிர் விடல, திராட்சை செடி கனி தரல. அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம். நீங்க செய்ய நினைச்சத நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயம் செய்கிற கர்த்தர் அவர் எனக்கு முன்பதாக செல்லுகிறவராக இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். நிச்சயம் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம், உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம்.
நினைச்சத நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க, சீக்கிரம் செய்து முடிப்பீங்க, குறைவின்றி செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து முடிப்பீங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க, சீக்கிரம் செய்து முடிப்பீங்க, குறைவின்றி செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா. எனக்காய் செய்து முடிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்காய் செய்து முடிப்பார். ஆமா, ஆண்டவர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைப்படாதுங்க. பலர் பல விதமா சொல்லலாம் காரியங்களை. நான் முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு போங்கப்பா அவ்வளோதான் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லும்போது சிரிக்கணும் நீங்க. ஏன்னா என் ஆண்டவர் முடிஞ்சிருச்சுன்னு யார் வேணா சொல்லலாம். எனக்கு ஒன்று தெரியணும், கர்த்தர் செய்ய நினைத்தது மாத்திரமே என் வாழ்க்கையில நடக்கும் என்பதை அறிந்திருந்தா போதும். முடிஞ்சது மறுபடியும் தொடங்கிடும். பிசாசு சில நேரத்தில் அப்படி சொல்லுவான் பாருங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், இதோட அவ்வளோதான்ப்பா, நீ ஒரு எண்டுக்கு வந்துட்ட, இனி ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை இல்லை இல்லை, இனி செய்ய முடியாது நீ சொல்லுவ பிசாசே. ஆனா கர்த்தர் எனக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார், நான் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற எந்த திட்டமும் தடைபடாதது நிறைவேறும் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் பிசாசு சொல்றது ஒருபோதும் ஜெயித்து போகாது. ஆண்டவர் சொல்றதுதான் ஜெயிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் தலையை நிமிர்த்துகிற ஆண்டவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் இயேசு தலையை நிமிர்த்துகிறவர். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்ம தலையை குனிய வைக்க நிறைய வேலை செய்வான். தலை குனிவு ஏற்படணும்னு நிறைய காரியத்தை செய்வான். இல்ல இல்ல, என் ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை குனிய நான் விட மாட்டேன், ஏன்னா நான் தலையை நிமிர்த்துகிற கர்த்தராய் இருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். 2025ஆம் ஆண்டு எனக்கு என்ன தைரியம் இருக்கு நினைச்சு பாருங்க. தடைகளை நீக்குகிறவர் எனக்கு முன்னாடி போறாரு. என் தடைகளை நீக்கினார்னா நீக்குகிறவர் எனக்கு முன்னாடி போறாரு. எல்லா தடைகளும் நீங்குன்ற நம்பிக்கை என் உள்ளத்துல பிறகுது. அதுதான் தைரியம். அதுதான் நம்ம சொல்லி பாடும்போது அந்த பாட்டு வரியில காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, அறிகுறியே இல்லை. There is no symptoms of rain. மழைக்குண்டான அறிகுறியே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அதில் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு கையளவு மேகம் கூட தோன்றாம இருக்கலாம், அறிகுறியே ஒண்ணுமே தெரியல. ஆண்டவர் என்ன ஆண்டவரே, நான் அறிகுறி தோன்றதோ தோன்றலையோன்றது முக்கியம் கிடையாது. கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்பதுதான் என் வாழ்க்கையில முக்கியம். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆக்ஷன் பண்ணி சொல்லுங்க, யாவையும். ஆமா, ஏதோ 1-2 காரியம் இல்ல, யாவையும், எல்லாவற்றையும் எனக்கு செய்து தருகிற அற்புதமான ஆண்டவர். இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை, நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவரை நாம் சேர்ந்து உயர்த்துவோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை எல்லாரும் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே.
சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியாய் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த கங்காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாண்டவர். ஓ எஸ், எல்லாரும் சொல்லுவோம், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு அவரை உயர்த்துவோம். Thank you Jesus. Hallelujah. குகைகளில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைகளில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள். எல்லாரும் ஒரு மனதோடு என் கர்த்தர் நல்லவரே. ஓ எஸ், என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர். ஓ நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாரும் எழுப்பி நின்று தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓ தலை நிமிர செய்வார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லை. நனைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு. எல்லாரும் சொல்லுங்க, தலை என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லை. நனைய செய்தார், என்னை மகிழ செய்தார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை. எல்லாரும் சொல்லுவோம். ஓ எஸ், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லும்போது விடுதலை. ஓ எஸ், நம் கர்த்தர் நல்லவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், நம் கர்த்தர் நல்லவரே. விடுவிக்கிற தெய்வமே, நம் கர்த்தர். ஓ நம் கர்த்தர். எல்லா வேதனைகளும் மாறிவிடும். கர்த்தர் நல்லவர். ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நல்லவரே.
ஸ்தோத்திரம். எங்கள் தலையை நிமிர செய்கிற ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில தலை குனிவை உண்டு பண்ணி விடலாம் என்று சத்துரு நினைத்த போது அவர் அங்கே இருந்தவராயிருந்தார். இன்றைக்கு நமக்கு விரோதமாய் காரியங்கள் எழுப்பப்படலாம். பல காரியங்களை நாம் யோசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் தலையை நிமிர்த்துகிறவர் நமக்கு முன்னே செல்லுகிறவராயிருக்கிறார். வெட்கம், அவமானம், தோல்விகள், சிலர் இந்த இடத்துல பயத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்க பயத்தை எப்படி நீக்குகிறார்? உன் தலையை நிமிர்த்துகிற கர்த்தர் நானே உனக்கு முன்பாக செல்லுகிறவராயிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. சிலுவையில மாத்திரம் அல்ல, தலை நிமிர்த்துகிறார்னா யோசிச்சு பாருங்க. நம்முடைய தலை குனியப்பட்ட நிலைமையில் இருந்ததே, அப்பொழுது ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை என் மேல போட்டு விட்டு என் அழுக்கெல்லாம் தொடச்சி என்னை சுத்தப்படுத்தி இன்றைக்கு என்னை எப்படி நிறுத்தி இருக்கிறார்? தலை நிமிர்த்தி நிற்க கர்த்தர் பண்ணி இருக்கிறாரே, எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும். அதனாலதான் சொல்லி பாடுறேன், இந்த தேவன் என் வாழ்க்கைக்கு இருக்கிறார். மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் என் வாழ்க்கைக்கு இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். என் சபையோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார், என் கணவனோடு இருக்கிறார், என் மனைவியோடு இருக்கிறார். இந்த தேவன் இருக்கிறார் என்ற தைரியம் வந்துருச்சுன்னா போதும், எதுவும் வேண்டாம். இவர் இருக்கிறார் என்ற தைரியம் மாத்திரம் போதும். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை உயர்த்த விரும்புறீங்க? நம்ம எல்லாரும் இந்த காலை நேரத்தில் ஒரு மனதோடு, ஓ ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கைக்கு நிஜமான விமோசனம் இயேசுவினிடத்தில் மாத்திரமே உண்டு. அவர் எல்லாரும் இன்றைக்கு சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை கூப்பிடுவோம். விடுதலை உண்டு. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். என் தேவனாம் கர்த்தரே, ஓ நான் உம்மை நன்மைகள் நினைக்கின்றேன். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, ஷபதல பரஹரியாத்ரா, இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. எத்தனை பேர் கர்த்தருடைய நன்மைகளை நினைக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருப்பீர்களானால் இந்த காலை வேளையில நன்மைகளின் தேவன், அவருடைய அளவில்லா அன்பை எண்ணி கர்த்தரை ஆராதியுங்கள். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். ஒரு விமோசனம் உண்டாகும். திருக்கரம் என்னை தாங்கி என் கடும் பிரச்சனை
கடுமையான பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு வழி உண்டு பண்ணின எங்கள் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம். நாதா, உம்மை உயர்த்துகிறோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் மனதார சொல்லுவோம், நன்றி அப்பா. Thank you, Jesus. நன்றி நன்றி அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியே பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே. அப்படி செய்திருக்கிறாரா? சொல்லுவோம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து என் பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்த எங்கள் தெய்வமே, பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக. உங்க பாரம் நீங்கணும்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசு. சொல்லும் போதே இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், வேதனை நீங்குகிறது. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே. இன்னும் நல்ல உரத்த சத்தமாய் சொல்லுங்க. இயேசு. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசு. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி. Thank you, Jesus. அளவில்லா அன்பிற்காக நன்றி. அளவில்லா அன்பிற்காக சொல்லுவோம். நன்றி நன்றி. அளவில்லா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி. ஓ எஸ். அளவில்லா அன்பிற்காக. உம்முடைய அளவில்லாத அன்பு என் மேல இருக்குது ஆண்டவரே. There is no boundary for your love. உம்முடைய அன்பிற்கு எல்லை இல்லை. உம்முடைய அளவில்லாத அன்பு எங்க சபை மீது ஊற்றப்பட்டிருக்கிறதுனால தான் நாங்க நிற்க முடிகிறது ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத அன்பு, இன்னைக்கு அதை யோசிக்கிறோம். இந்த அன்பு எங்களை தேடி வரலன்னா நாங்க எப்படி இருந்திருப்போம் என்பதை யோசிக்கிறோம். அன்றைக்கு பருத்திமே என்ற குருடன் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் சொன்னபோது பக்கத்துல இருக்கிறவங்களாம் அதட்டுறாங்க. அவன் அதற்றத பார்க்கல. நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தைய. அதட்டுகிறதை அவன் பொருட்படுத்தவில்லை. அதட்டுகிறது என்றால் உங்க வாழ்க்கைக்கு பல காரியத்தை
அதட்டுகிறவனா இருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், இப்ப நீங்க சொல்லி கூப்பிட்டீங்களே இயேசுவே இயேசுவே என்று சொன்னபோது அன்றைக்கு எப்படி அதட்டுகிறவர் மத்தியிலே இயேசு தன்னுடைய கவனத்தை பரித்திமே குருடனுக்கு நேராக அவர் பார்த்தாரோ, அவருடைய கவனம் அங்கே சென்றதோ, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்துக்கு நேராக, உங்க வாழ்க்கைக்கு நேராக, உங்க தனிப்பட்ட ஜீவியத்துக்கு நேராக, ஸ்தோத்திரம், இயேசுவே என்று உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட்ட உங்கள் அருகே உங்களை திரும்பி பார்த்திருக்கிறார். There is nothing is impossible with this God. இந்த தேவனால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. அத மாத்திரம் மனசுல வைங்க, அத மாத்திரம் நினைங்க, வேற ஒன்னையும் நினைக்காதீங்க. காரியத்தை மாற்ற கர்த்தருக்கு அதிக நேரம் தேவையில்லை. பலனுள்ளவனுக்கும் பலனில்லாதவனுக்கும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியமாய் இருக்கிறது என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். அவர் அப்படிதான் நம்மை நடத்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் அதை நினைக்கணும். That is worship. இன்னைக்கு நம்ம இயேசுவேன்னு கூப்பிட்ட அவருடைய கவனம் நம் மீது திரும்பி இருக்கிறது. இப்பொழுது கவனம் திரும்பி இருக்கிற இந்த தேவன், இந்த இயேசு இன்னும் ஒரு சில மணி நேரத்துக்குள்ள நம்மோடு கூட பேச போகிறார். தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேச போகிறார். தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார். அபிஷேகம் நிறைந்த வார்த்தை நம்ம நோக்கி வரப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ, ஆயத்தத்தோடு காத்திருக்கிறவர்களிடையே கர்த்தர் பேசுகிறவர். வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம், என்னோடு கூட பேச போகிறார். இந்த எதிர்பார்ப்போடு நாம் தொடர்ந்து காத்திருப்போம். கர்த்தர் பேசுகிற வார்த்தை கேட்போம். நம்மை அர்ப்பணித்து இந்த ஆராதனை முடித்து நாம் கடந்து செல்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.